அண்ணா நகர் பகுதியில் பட்டப்பகலில் வீட்டு உரிமையாளரை கட்டி வைத்து துணிகர திருட்டு. பொதுமக்களுக்கு சற்றும் பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். காசு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். பிரிக்கிறேன், கத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தலை அடிச்ச கண்ணில்? கண் இந்த ஏறி எரியுது. போய் தண்ணி எடுத்துட போ. நான் அதே தண்ணி எடுத்துன்னு வாடவா, அச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். தண்ணி எடுத்துருவாப்பா, தொண்டையெல்லாம் கவுதுப்பா. தம்பி, அட்ரஸ் மாதிரி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது அட்ரஸ் மாதிரி வந்துட்டேண்ணா? B6 வைஷ்ணவ் அப்பார்ட்மெண்ட்டு, அண்ணா நகர். கரெக்ட் தானே? சரிப்பா, ஆனால் நீ எதிர்பார்க்குற மாதிரி காசு என்கிட்ட எதுவும் இல்லையே. யோ சும்மா கதை விடாத. இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு இந்தியன் பேங்க்லேருந்து 8 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். நான் தெரியாது நினச்சினுக்கிறியா? புரியுது, ஆனால் மனசு வரலையே. அந்த காசை நான் எதுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன் தெரியுமா? யோ, நீ எதுக்கு வேணா எடுத்துன்னு வா, காசு உந்தா இருக்கலாம். பிளான் எந்து? என்ன பிளானு? என்ன பண்ணுவ? ஒரு மாதம் ராயலாக ஜாலியாக இருப்பேன். நல்ல ஹோட்டலில் ரூமு, போகிற ஏசி காரு, டெய்லி ஃபாரின் சரக்கு, அப்பப்போ ஹை கிளாஸ் ஃபிகரு, அவ்வளோதான். சரி, பணம் தீர்த்து போச்சுன்னா? ஊரில் நிறைய பேங்க் இருக்குன்னு நிறைய பேர் காசு எடுத்து தான் இருக்காங்க. நீ டைமாக வேஸ்ட் பண்ணாத. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து பசங்களை படிக்க வைப்பான், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் பண்ணுவான், கல்யாண செலவு இருக்கும். நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படும்பா, புரிஞ்சுக்கப்பா. எனக்கு அதெல்லாம் புரியாது, புரிஞ்சு அவசியம் இல்லை. அப்படி எனக்கு யாரும் கிடையாது. உனக்கு யாரும் இல்லைன்றதுக்காக தான் உனக்கு புரியாமல் இருக்கு. நீ வேணா ஒன்று பண்ணு, என்ன உன் அண்ணனாவோ இல்லை அப்பாவோ நினச்சிக்கோ. அப்பா அம்மாவோட சொகுசை வாழ்கிற பசங்களுக்கு இதெல்லாம் புரியாது. எங்கள் அம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு நான் தான் உலகம். எல்லாத்தையும் விற்று குடித்தவன் என்னையும் விற்று குடிக்க முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் என் அம்மாவுக்கும் அந்த ஆளுக்கும் பயங்கர சண்டை. அந்த ஆள் நிதானத்திலேயே பைத்தியக்காரன். அன்னைக்கு ஃபுல் போதை. அந்த ஆளுக்கு பைப் ரிப்பேர் பண்ணுற வேலை. வீட்டில் டூல் பாக்ஸ்லேருந்து ஆக்ஷன் பிளேடு எடுத்து எங்கள் அம்மா கழுத்துலேயே
வீடெல்லாம் ரத்தம். அப்போ அந்த ஆள் நினச்சானா நமக்கு ஒரு குடும்பம், 6 வயசில் ஒரு பையன் இருக்கான்னு? புரியுறா தம்பி, உங்கள் அப்பா பண்ணது தப்பு தான். உங்கள் அம்மா சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது உதவி கேட்டிருக்கலாம்ல. என்னது சொந்தக்காரங்களா? அந்த ஆள் ஜெயிலுக்கு போனதும் என்னை விற்கன்னு சொன்னானே ஒரு ஆள், அந்த ஆளுக்கிட்ட விற்றதே என் மாமன் தான். அதுவும் 2 ஃபுல்லுக்கு ஆசைப்பட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு தான் நம்மளை பார்த்துக்கல, நம்மளை வாங்கினவனாச்சும் 3 வேளை சோறு போடுவான், புது துணிமணிலாம் வாங்கி கொடுப்பான்ட்டு ஜாலியாக போயிட்டேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? பிச்சை எடுக்க விட்டான். 6 வயசில் ஏன் பிச்சை எடுக்கிறோம், எதுக்கு பிச்சை எடுக்கிறோம் தெரிஞ்சுக்கவே 3 மாதம் ஆச்சு. சிக்னலாக பிச்சை எடுப்பேன். சாயங்காலம் ஆச்சுன்னா கலெக்ஷன் கம்மியாச்சுன்னு என்னை போட்டு அடிப்பான். நான் வலி தாங்க முடியாமல் அம்மா அம்மான்னு சொல்லினே ஓடுவேன். அம்மா வராதா, அழாத ராசான்னு என்னை தூக்கி கொஞ்சாதா. ஆனால் அம்மா எப்படி வரும், அதான் செத்து போச்சு. என் அம்மா அப்படிதான், நான் அழுதாலே தாங்காது. ஆனால் இந்த ஊரே இப்படி தான். பணம்னா தா. குழந்த பருவத்திலே இருந்துக்கலான்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம். அந்த வரமே உனக்கு ஒரு பெரிய சாபமாக போச்சுல. ஒத்துக்கிறேன், நீ வாழ்க்கையில் சந்தித்த அந்த முக்கியமான கட்டத்தில் அந்த 3 பேருமே சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அதுக்கு ஊரில் இருக்கவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க மேலேயும் அவன் கோவத்தை காட்டுற. நான் பிச்சை எடுக்க சிக்னலில் கார் பைக்கெல்லாம் போவோம். நான் போய் பிச்சை கேட்பேன். என்னை எப்படி பார்ப்பான் தெரியுமா? நான் என்னமோ ரோட்லேருந்து பீயை தேய்ச்சிட்டு அவனை தொட போன மாதிரி அப்படியே ஒதுங்கிப்பான். மக்கள் பண்ணுற பெரிய நல்லதே என்ன தெரியுமா? 10 ரூபா நோட்டை நுனி கையில் பிடிச்சி கொடுத்துட்டு தன் என்னமோ அன்னை தெரேசா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு மிதப்புலையே சுற்றுவான். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஊர், ஒரு 6 வயசு குழந்தை தானாக எப்படி ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கும்? அதை ஏதோ பையன்தான் பிச்சை எடுக்க வைக்கிறான்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? நானும் பல வருஷமாக ஒரு நல்லவன் வருவான், நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவான்ட்டு டெய்லி ஏங்கியிருக்கேன். ஆனால் வருஷம்தான் போச்சு, எந்த நல்லவனும் வரல. நான் என்னைக்கு அந்த நல்லவனை பார்க்குறனோ அன்னைக்கு இந்த கத்தியை போட்டுடுறேன். என்னை தேவையில்லாமல் அழ வச்சிட்டல. சரி, காசு எங்கே இருக்குன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு கட்டை அவுத்து விடுப்பா. முதல்ல காசு எங்கே இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன், முதல்ல இந்த கட்டை அவுத்து விடு. காசு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் போகும்போது அவுத்து விட்டு போகிறேன். சரி, உள்ள கபோர்டில் மேலே கருப்பு கலர் கவரில் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ. இது எப்படி இங்கே வந்துச்சு? எது? இந்த ஃபோட்டோஸ். ஒழுங்கா சொல்லு. இதெல்லாம் என் கூட அந்த பசங்க, இவங்களுக்கு என்னாச்சு? இப்போ எங்கே இருக்காங்க? ஓ, உன் கூட அந்த பசங்களா? இவங்களாம் உன் கூட தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி 4 மணிக்குள்ளே ஃபீஸ் கட்டி ஆகணும். உன் தலையெழுத்து, நீ எந்த நல்லவனையும் பார்க்கல, ஆனால் அவங்களாம் பார்த்துட்டாங்க. நீ போ, இந்த காசு எடுத்துகிட்டு போய் ஏசி காரு, ஃபாரின் சரக்கு, அப்புறம் இன்னொன்று சொன்னியே ஹை கிளாஸ் பொண்ணுங்க, போய் சந்தோஷமாக ஜாலியாக இரு. 4 பேர் வாழ்க்கையை கட்டி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக அழிச்சிட்டு எந்த உறுத்தலும் இல்லாமல் சந்தோஷமாக வாழு. போ. என் வலி எல்லாரும் அனுபவிக்கணுன்றது ஒரு ரகம், என் வலி என்னோட போட்டுன்றது இன்னொரு ரகம். நீ முடிவு பண்ணிக்கோ நீ எந்த ரகம்னு.
போயிட்டு ஃபீஸ் கட்டு. சீனியராக ஒன்று சொல்கிற கேட்டுக்கோ, எமோஷனை குறைச்சிக்கோ. என்ன பிளான்? என்ன பண்ணுவேன்? தம்பி, நீ கட்டலன்னா நான் கத்திருக்க மாட்டேன். சீனியராக ஒன்று சொல்கிற கேட்டுக்கோ,